Hello everyone, welcome to all. Today, this video lecture, we are going to see about the fourth unit, that is accounting for planning and control in finance and accounting. நம்ம ஃபினான்ஸில் வந்து பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அக்கௌண்டிங் செஷன்ஸில் எப்படிலாம் இருக்குது, எதுக்காக நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த யூனிட்ல வந்து அக்கௌண்டிங் செஷனில் பார்க்கலாம். ஓகே, first of all, we should know about what is meant by budgets and what do you mean by budgeting and budgeting control. இந்த மூணுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ், என்ன டெஃபினேஷன்ஸ்ங்கிறத பார்க்கலாம். First, budget. A budget is an estimate or plan expressed in quantitative terms that outlines the consequences of the acquisition or use of an organization's resources. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எப்படிலாம் நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், எந்த ஆர்டரில் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம், டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான வே ஆஃப் அப்ரோச்சிங் என்னென்ன, ஸோ அதை நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதை எஸ்டிமேஷன் போடுறதா இருக்கலாம், இல்லை பிளான் பண்ணுறதா இருக்கலாம். எஸ்டிமேஷனாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் எஸ்டிமேஷன் ஆகும், இல்லை அதை எப்படி பண்ணலாங்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுறது இல்லையா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பட்ஜெட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ திஸ் பட்ஜெட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ். It is measured in terms of quantitative only, not a qualitative. Okay, so it gives the overview of the consequences of the operations or how we can utilize the organization resources to achieve the அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ் வந்து ரீச் பண்ணுறது நம்ம எப்படி என்னுடைய ரிசோர்ஸஸ்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து ஆக்டிவிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான் பண்ணுறது தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மீன் பை பட்ஜெட்டிங்? த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட் இஸ் கால்ட் அஸ் பட்ஜெட்டிங். பட்ஜெட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பட்ஜெட்டிங்னு சொல்கிறோம். ஸோ த நோ சிஸ்டம் ஆஃப் பிளானிங் கேன் பி சக்ஸஸ்ஃபுல் வித்தவுட் அன் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு எஃபெக்டிவாக நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணல அப்படின்னா, பிளான் பண்ணல அப்படின்னா எந்த இதுவுமே என்னவா இருக்காதுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அந்த பட்ஜெட்ரியை வந்து பிளான் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை எஃபெக்டிவாக வந்து கண்டக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இட் ஷுட் பி கண்ட்ரோல், எஃபிஷியன்சி சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோல் ஷுட் பி மெயின்டைன்டு. ஓகே, வெதர் த அப்ஜெக்டிவ் இஸ் ரீச்ட் ஆர் நாட், வாட் இஸ் த லேகிங் ஆஃப் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ், ஸோ தட் ஷுட் பி effectively measured and to avoid the steps. Okay, and the last one, budgetary control. Budgeting is closely connected with the control. So budget na plan பண்றது, budgeting இந்த planning வந்து prepare பண்றது. Budgetary control na it should be controlled in effective manner. So the exercise of control in the organization with the help of budgets is known as budgetary control. என்ன பட்ஜெட் நம்ம போட்டிருக்கோம், என்ன பிளான் பண்ணியிருக்கோம், இல்லை என்ன காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணியிருக்கோம், அந்த எஸ்டிமேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க்கு போயிட்டு இருக்குதா, இல்லை பிளான் பண்ணதுக்கப்புறம் ஒர்க்கு நம்ம சீக்வன்ஸாக போயிட்டு இருக்குதா அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரோலிங், மானிட்டரிங் பண்ணுறது தான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒய் பட்ஜெட்டிங்? நம்ம ஏன் வந்து பட்ஜெட்டிங் பண்ணணும்? ஆர்கனைசேஷனில் வந்து பிஸ்னஸில் வந்து பண்ணுறதுல ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வந்து எதுக்கு நம்ம பட்ஜெட்டிங் பண்ணணும்? ஸோ த ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் ஃபார் பட்ஜெட்டிங் இஸ் பிளானிங். ஒர்க் நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோங்கிறதுக்கான ப்ரீ பிளானிங் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஸோ ஆஸ் பர் பிளான் வி கேன் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் வி கேன் ஃபாலோ த ஆப்ரேஷன்ஸ் டு மெயின்டைன் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன் ஆர்டர் டு அச்சீவ் த கோல். ஓகே, அண்ட் த செகண்ட் ஒன் ரீசன் இஸ் கண்ட்ரோல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன்ஸ். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷனை இண்டிகேட் பண்ணுது. நம்ம எப்படி ஒர்க் போயிட்டு இருக்குது, அது சரியாக போயிட்டுருக்கா இல்லை தப்பாக போயிட்டுருக்கா, தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம எப்படி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதா ரீசன். அண்ட் தென் மோட்டிவேஷன். இஃப் எனி மிஸ்டேக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஆக்டிவிட்டீஸ் வி ஷுட் மோட்டிவேட் த லேபர்ஸ் டு ரீச் த அப்ஜெக்டிவ். ஓகே, அந்த லாஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன்ஸ். நம்ம இந்த பட்ஜெட் பிளான் பண்ணுறதுனால இல்லை எஸ்டிமேட் பண்ணுறதுனால ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து பிளான் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கோஆர்டினேஷன்ஸ் will be exist between the labors working places together. Okay, then what is mean by planning? Planning na enna அப்படிங்கிறத பார்க்கலாம். So planning is the fundamental management function. எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டாலுமே அதனுடைய மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக்கான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இட் இன்வால்வ்ஸ் டிசைடிங் பிஃபோர் ஹேண்ட். ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஒருத்தர் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு ஒர்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி, டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பிளானிங்கிறத கண்டக்ட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், யார்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம யார்கிட்ட கொடுக்கலாம், எப்படி பண்ண வைக்கலாம், எப்போ எந்த டைமுக்குள்ளே பண்ண வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கம்பெனி மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணக்கூடிய டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பேசிக் ஃபங்க்ஷன். ஃபண்டமெண்டல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது பிளானிங். ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம் பாருங்கள்.
வாட் இஸ் டு பி டன், என்ன செய்ய வேண்டியது இருக்குது, வென் இட்ஸ் டு பி டன், அதை எப்போ செஞ்சு முடிக்கணும், ஹவு இட் இஸ் டு பி டன், எப்படி பண்ண போகிறோம், ஹூ இஸ் கோயிங் டு டூ இட், அதை யார் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பிளான் பண்ணுறது. இது ஒரு ஒர்க்கை வந்து ஒருத்தர் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அன் இன்டெலெக்சுவல் ப்ராசஸ் விச் லேஸ் டவுன் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டெவலப்ஸ் வேரியஸ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் பை விச் தி ஆர்கனைசேஷன் கேன் அச்சீவ் தோஸ் அப்ஜெக்டிவ். இது வந்து ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஆக்டிவிட்டி தான், ஒன்றுக்கு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி, இன்டெலெக்சுவல் ப்ராசஸ், முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஸோ இது நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆர்கனைசேஷன்ஸுடைய அப்ஜெக்டிவ், மேனேஜ்மெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ் நம்ம ரீச் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் we can develop our activities, okay, so by which the organization reaches their goal. It charts out exactly how to attain a specific goal. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே வந்து ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷனில் போனோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கணுங்கிறது டார்கெட்டு. அந்த டார்கெட்டை எப்படி அட்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபண்டமெண்டலான ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த பிளானிங்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் பிளானிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ப்ரப்போசல்ஸ் இன் அச்சீவிங் த ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் வந்து என்ன அப்ஜெக்டிவ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரப்போசல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுவும் ஒன் ஆஃப் த பிளானிங் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ரப்போசல்னால் என்ன அர்த்தம், நம்ம எந்த விதத்தில் வந்து நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி வந்து கம்பெனிக்கான அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் மேக் பண்ண போகிறோம், இந்த ப்ராசஸ் நாங்கள் எடுக்க போகிறோம், இந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது தான் ப்ரப்போசல்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ தெர் ஆர் மெயின்லி 3 types ஆஃப் பிளானிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், செகண்ட் ஒன் பட்ஜெட்ரி பிளானிங் அண்ட் தேர்ட் ஒன் operational planning. So what do you mean by strategic planning? Strategic planning is nothing but long term planning. Okay, ரொம்ப நாளா கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது, that is called as overall planning. And budgetary planning is also known as short term planning to medium term planning within a short period of time. Operational planning is day to day planning. ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு நாளைக்கு இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ண போகிறோம், இப்போ நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் படிக்க போகிறோம், என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஆப்ரேஷனல் பிளானிங்கில் வரக்கூடியது. ஸோ திஸ் இஸ் த 3 different types of the planning, that is strategic planning, budgetary planning, operational planning. Second necessary of planning budgeting is control and performance evaluation. So a budget is a yardstick against which actual performance is measured and assessed. So what is the meaning of yardstick? Yardstick na enna appadina ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டர்டை வச்சு ஒரு சில திங்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்கே நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்ஜெட்டிங் பேஸ் பண்ணி வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத அசஸ் பண்ணி பார்க்கக்கூடியது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு செட் ஆஃப் மெஷரிங் பராமீட்டர்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எ பட்ஜெட் இஸ் எ yardstick against which actual performance is measured and assessed. Okay, and then control over the actual performances is provided by the comparisons of actual results against the budget plan. நம்ம பட்ஜெட் பிளானுக்கு ஆப்போசிட்டாக ஆக்சுவலாக என்ன ரிசல்ட் வந்திருக்கு, அதுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸஸ் வந்திருக்குங்கிறத கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இப்போ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பிளானுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். If your plan is not reached, your objective is not reached, you should take several actions to reach that. Okay, and the objective reach பண்ணது நம்ம சில actions எடுக்க வேண்டியது இருக்கும், activities improve பண்ண வேண்டியது இருக்கும். So this leads to management by exception. Activities not in control are given more focused and managed. எந்த activities நமக்கு வந்து கண்ட்ரோலில் இல்லையோ அதை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய வந்து அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும், அதை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்ரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில். அண்ட் த நெக்ஸ்ட் நெசசரி is motivation. So budget is one of the most important useful devices in influencing the managers and their subordinates behavior. ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியுடைய மேனேஜர்ஸுக்கும் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைசஸாக இருக்குது இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து. எதுக்காக அப்படின்னா என்ன நடக்க போகுது, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன டிஃபெக்ட்ஸ் நடந்திருக்குங்கிறத வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. தென் எ வெல் பிளான்டு பட்ஜெட் இஸ் லைக்லி டு டெவலப் எ பாசிட்டிவ் பிஹேவியர். நம்ம ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நமக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம், எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த பட்ஜெட்டிங் பிளான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா.
தென் கம்யூனிகேஷன் அண்ட் கோஆர்டினேஷன்ஸ். ஸோ பட்ஜெட்டிங் பிளான் பண்ணுறதுல வந்து கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. நம்ம கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா கோஆர்டினேஷன்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ்குள்ளே கிரியேட் ஆகுது. ஸோ இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரீ பட்ஜெட் அண்ட் தி அனதர் ஒன் இஸ் போஸ்ட் பட்ஜெட். வாட் இஸ் மீன் பை ப்ரீ பட்ஜெட்? வென் ப்ரிப்பேரிங் த பட்ஜெட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் நீட்ஸ் டு கம்யூனிகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஒர்க் டுகெதர். அதாவது நம்ம இந்த பட்ஜெட்டிங் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு கம்பெனியில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இந்த பிளான் பண்ணி நம்ம இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பண்ணுது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒர்க் டுகெதர், ஒரு கொலாபரேஷன்ஸ் கிரியேட் ஆகுது, ஒரு கோஆர்டினேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜஸ். இது வந்து எப்போன்னா ப்ரீ பட்ஜெட்டில் வந்து ஆக்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பட்ஜெட். ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிட்டாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ண போகிறோம், அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், எல்லாருமே அதை சம்மந்தமாகவே டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த போஸ்ட் பட்ஜெட். ஒன்ஸ் த பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்ட், த பட்ஜெட் இட் செல்ஃப் கம்யூனிகேட்ஸ் டு த ரெலவெண்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் their targets and achievements of those targets normally requires coherent and together working. Okay, next one, budgetary control na enna அப்படிங்கறத பார்க்கலாம். What is mean by budgetary control? So according to CIMA, that is CIMA, அப்பனா என்னன்னா Chartered Institute of Management Accountants. Okay, so what do you mean by CIMA? Chartered Institute of மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ். ஓகே, ஸோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வந்து பட்ஜெட்ரி கண்ட்ரோலுக்கு என்ன டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். இட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பட்ஜெட்ஸ் ரிலேட்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டு த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் எ பாலிசி. ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்குடைய ரெக்யர்மெண்ட் என்ன, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடியதான் இந்த பட்ஜெட்ஸ். ஓகேங்களா, அண்ட் த கண்டினியூயஸ் கம்பேரிஷன் ஆஃப் ஆக்சுவல் வித் பட்ஜெட்டட் ரிசல்ட். ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்ன, பட்ஜெட்டிங் பண்ணுறதுனால நமக்கு பிளான் பண்ணி வரப்பட்ட ரிசல்ட் என்ன, ரெண்டையும் கண்டினியூஸாக கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். எய்தர் டு செக்யூர் பை இண்டிவிஜுவல் ஆக்ஷன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தேட் பாலிசி ஆர் டு ப்ரொவைட் எ பேசிஸ் ஃபார் இட்ஸ் ரிவிஷன்ஸ். அந்த பாலிசி, அந்த அப்ஜெக்டிவை வந்து ரீச் பண்ணுறதுக்காக தான் நம்ம கம்பேரிஷன் நடக்குது, அல்லது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு டூலாக கூட இருக்குது. நம்ம ரிவைஸ் பண்ண எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறது, எப்படி ஒர்க்கு போயிட்டுருக்கு, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, கரெக்டாக போயிட்டுருக்கா, கரெக்டாக போயிட்டு நம்ம இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், தவறுகள் இருந்தால் எப்படி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணலாம், இதெல்லாம் ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறது தான் இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சும்மா பட்ஜெட் பிளான் பண்ணிட்டோம், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அது நாட் யூஸ்ஃபுல். ஒர்க்கு எப்படி போயிட்டு இருந்தால் ரிவிஷன் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Now, what are the elements of budgetary control? பட்ஜெட்ரி கண்ட்ரோல் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. செட்டிங் அப் பட்ஜெட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட்ஸை செட் பண்ணுறது, ரெடி பண்ணுறது. தட் இஸ் த பிளானிங் த டார்கெட் ஆன் ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ், அசட்ஸ் அண்ட் லையபிலிட்டிஸ் ரிலேட்டிங் டு த ஆக்டிவிட்டீஸ் கன்சர்ன்ட். நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், அந்த ஒர்க்குக்கு சம்மந்தமான டார்கெட் என்ன, வருமானத்தை எப்படி நம்ம நிர்ணயிக்கிறது, அதுக்கு பிளான் பண்ணுறது. தென் செலவு எப்படி பண்ணணும், தென் அதோடைய என்ன அசட்ஸ் ஆகும், என்னென்ன லையபிலிட்டிஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா பிளான் பண்ணக்கூடியது தான் செட்டிங் அப் பட்ஜெட்ஸ்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன், மெஷரிங் த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் அகேன்ஸ்ட் த பட்ஜெட்ஸ் ஆன் எ கண்டினியூஸ் பேசிஸ். கண்டினியூஸாக பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி ரிசல்ட் வந்துட்டு இருக்குது, ஆக்சுவலாக என்ன ரிசல்ட் வந்துச்சு, ரெண்டையும் மெஷர் பண்ணுறது. தட் இஸ் கம்பேர் பண்ணக்கூடியது. தென் லாஸ்ட் ஒன், ஐடென்டிஃபையிங் அண்ட் அனலைசிங் டீவியேஷன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் வந்திருக்கு, ஆக்சுவல் ரிசல்ட்ஸுக்கும் பட்ஜெட்டிங் ரிசல்ட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்திருக்கு, டீவியேஷன்ஸ் வந்திருக்கு, நம்ம டார்கெட்டை ரீச் பண்ண முடியாமல் போயிருச்சா, அதுக்கு என்ன ரீசன்ஸ், என்ன டைவர்ட் ஆயிருக்கு, அந்த டீவியேஷன்ஸ் என்ன அனலைசிஸ் பண்ணிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். ஃப்ரம் த பட்ஜெட்ஸ் அண்ட் மாடிஃபைங் போத் ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸ் சப்சீக்வெண்ட் பட்ஜெட்ஸ். அப்போ அந்த மாதிரி பட்ஜெட்டை என்ன பண்ணிக்கணும், பிளானை வந்து மாற்றிக்கிடணும். ஸோ திஸ் இஸ் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த பட்ஜெட்ரி கண்ட்ரோல். ஓகே, then main aims of the budgetary control. What is the main objective of budgetary control? இதை நம்ம பண்ணுறா நமக்கு முக்கியமான ambition aim வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டு எஸ்டாப்ளிஷ் த டிகிரி ஆஃப் ப்ராக்ரஸ் டு தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் பிளான். சின்ன சின்ன ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா, பட்ஜெட் போடுவோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு என்னென்னா எவ்வளோ வந்து நமக்கு ப்ராக்ரஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முக்கிய எய்மே இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோல் தான். ஸோ டு அலோவ் த டெலிகேஷன் டு அக்கியர் வித்தவுட் லாஸிங் ஓவரால் கண்ட்ரோல். ஓவரால் கண்ட்ரோலையுமே வந்து நம்ம லாஸ் பண்ணாமல் இழக்காமல் டெலிகேஷனுக்கு அலோவ் பண்ணலாம். டெலிகேஷன் அலோவ் பண்ணுற நேரத்தை யாரோ ஒரு ஆளை வந்து தேர்ட் பர்சன் வந்து அத்தாரிட்டியை ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸுமே என்ன பண்ணுவாங்க, கேரியட் பண்ணதை அசைன் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு அசைன் பண்ணுறாங்க, ஒரு அத்தாரிட்டியை வந்து அசைன் பண்ணுறது. அத்தாரிட்டியை வந்து ஒரு ஆளுக்கு அசைன் பண்ணி அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே வந்து கேரியட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க, அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஏமா இருக்குது. டு ப்ரொவைட் எ மெஷர் ஃபார் அலோயிங் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன், டு எஸ்டாப்ளிஷ் த ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் அண்ட் எய்ட் த ஆர்கனைசேஷன்ஸ் பிளானிங் ப்ராசஸ். ஓகே,
Now, purpose of the budget. What is the important purpose of the budget? நம்ம ஏன் பட்ஜெட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் கோஆர்டினேஷன்ஸ். ஆர்கனைசேஷன்ஸோடைய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும்னா எல்லாருடைய கோஆர்டினேஷன்ஸும் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். தென் கோஆர்டினேட் இன்புட் அண்ட் அவுட்புட் இன் ஆர்டர் டு என்ஷூர் பேலன்ஸ் ஆஃப் தி எஃபெக்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம், இந்த எஃபெக்ட் போட்டனால நமக்கு என்ன அவுட்புட் எஃபெக்டாக வந்திருக்கு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் கோஆர்டினேட் பட்ஜெட் லைன்ஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன் டு என்ஷூர் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் ரிசல்ட்ஸ். நம்ம பிளான் பண்ணது வந்து எஃபெக்டிவாக போயிட்டு இருக்குதா, அதை நம்ம என்ன பண்ணலாம்? கண்ட்ரோலிங் பண்ணுறோம் இல்லையா, கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக மானிட்டரிங் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பர்பஸாக இருக்குது. தென் லாஸ்ட் ஒன் கோஆர்டினேட் ரெஸ்பான்சஸ் டு எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் போஸ்ட் பை என்விரான்மெண்ட் வித்தின் விச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர்டேக்கன். நம்மளை சுற்றி வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது, பிஸ்னஸ் வந்து எக்கனாமிக் லெவல் என்ன ட்ரெண்டில் இருக்குது, அந்த ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறோமா, அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறோமா, அந்த சேலஞ்சஸ் நம்ம வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு ஒர்க்கு போயிட்டு இருக்குதா, ஸோ அது சம்மந்தமான ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோமா, சும்மா ஏதோ ஒரு வேலை பார்க்குறாம அந்த வேலையை வந்து ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணுறது மாதிரி சுற்றி நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் சம்மந்தமானதாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பர்பஸாக இருக்குது. தென் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், சேல்ஸ் பட்ஜெட்ஸ், ப்ரொடக்ஷன் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் பட்ஜெட், raw materials budget, purchases budget, labor budget, production overhead budget, selling and distribution cost budget, administration cost budget, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் அண்ட் லாஸ்ட் ஒன் கேஷ் பட்ஜெட். எந்த ஒரு கம்பெனி எடுத்துட்டாலுமே வந்து இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் தான் கேட்டாங்கன்னா பட்ஜெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பட்ஜெட்டு. இப்போ ஒரு வியாபாரம் பண்ணும்போது அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட், ஒரு உற்பத்தி பண்ணும்போது எப்படிலாம் உற்பத்தி பண்ணணும், என்ன உற்பத்தி பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பட்ஜெட் போடுறது. தென் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பட்ஜெட்டு, அமௌண்ட்டை பேஸ் பண்ணி. தென் ரா மெட்டீரியல்ஸ் பட்ஜெட்டு, அந்த ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு ரா மெட்டீரியல்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு உண்டான பிளான் பண்ணுறது, எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேசஸ் பட்ஜெட், வாங்குறது, லேபர்ஸ் அலாட் பண்ணுறது, அவங்களுக்கு வேஜஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கான பட்ஜெட் பிளான் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், தென் செல்லிங் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய காஸ்ட் பட்ஜெட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் பட்ஜெட்ஸு, தென் கேபிட்டல் மொத்தம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்கிறது பட்ஜெட்டு, தென் லாஸ்ட் ஒன் கேஷ் பட்ஜெட். ஓகே, ஸ்டேஜஸ் இன் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கன்சல்ட் வித் மேனேஜர்ஸ். ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய மேனேஜர், கம்பெனியுடைய மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்ட் பண்ணணும், ஒரு கன்சல்டன்சி வைக்கணும். என்னென்ன லேகிங்கில் இருக்கும், நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாதிரி பிளான் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு கன்சல்டன்சி மேனேஜர்ஸோட கண்டக்ட் பண்ணியிருக்கணும். தென் செகண்ட் ஸ்டேஜ் மேக் அசம்ஷன்ஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன, நம்ம ஒரு அஸ்யூம்ஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு அஸ்யூம்ஷன்ஸ்னால் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு கம்பெனிலேருந்து ஒரு லாஸஸ் நடந்திருக்குது. ஒரு 10 ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகக்கூடிய இடத்துல வந்து ஒரு 8 ப்ராடக்ட் தான் சேல்ஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 2 ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன அஸ்யூம்ஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த 2 ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அசம்ஷன்ஸ் கொடுக்குறது. தென் ப்ரிடிக்ஷன்ஸ், நம்ம இது அசியூம் பண்ணுறதுனால நமக்கு வந்து எப்படி ரிசல்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது. தென் செட் டீட்டெயில்டு பட்ஜெட்ஸ் டு மீட் த அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு டீட்டெயிலில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிளான் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், மெஷர் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் கம்பேர் வித் பட்ஜெட். ஆக்சுவலாக என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதையும் பட்ஜெட்டோட ரிசல்ட்டுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். தென் இஃப் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் பட்ஜெட்டட் பெர்ஃபார்மன்ஸஸ் deviate with each other, we should revise the budget and take the remedial action to achieve the plan. அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நமக்கு போகலை அப்படின்னா பட்ஜெட்டை ரிவைஸ் பண்ணணும், பட்ஜெட் பிளானை மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அப்ஜெக்டிவ்ஸை நியூ பட்ஜெட் பேஸ் பண்ணி ரீச் பண்ணியிருக்கோமாங்கிறத கம்பேர் பண்ணி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜஸ் இன் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அண்ட் தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். இட் கோஆர்டினேட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அக்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இடையில எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் கிரியேட் ஆகுது. தட் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ். அண்ட் டிரான்ஸ்லேட் த ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் இன்டு ஆக்ஷன்ஸ். நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த பிளான் அப்படியே செயல்பாடில் கொண்டு வரதை கன்வெர்ட் பண்ணுது ஒரு பட்ஜெட். And specifies the resources, revenues and activities required to carry out the strategic plan for the coming year. எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வந்து ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுத்து செல்ல வேண்டியது இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படிலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இந்த பட்ஜெட்டிங் கண்ட்ரோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் அன் எக்ஸலண்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து
பெர்ஃபெக்டான ஒரு பக்கா ரெக்கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இம்ப்ரூவ்ஸ் கம்யூனிகேஷன் வித் எம்ப்ளாயீஸ். ஒவ்வொரு லேபர்ஸ்குள்ளேயும் எம்ப்ளாயீஸ்குள்ளே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது பட்ஜெட் பிளான் போடுறதுனால. இட் இம்ப்ரூவ்ஸ் ரிசோர்ஸ் அலோகேஷன் பிகாஸ் ஆல் ரெக்வெஸ்ட் ஆர் கிளாரிஃபைட் அண்ட் ஜஸ்டிஃபைட். ஓகே, அண்ட் ஃபைனலி இட் ப்ரொவைட்ஸ் எ டூல் ஃபார் கரெக்டிவ் ஆக்ஷன் த்ரூ ரீஅலோகேஷன். பிளான் படி ஒர்க் பண்ணுறோம், அந்த பிளான் வந்து கோலை ரீச் பண்ண அப்படின்னா we should revise the budgetary plan. So it provides a tool for corrective actions. அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செயல்படலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு டூலாக வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. லாஸ்ட் ஒன், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோலுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அப்ளைடு மெக்கானிக்கலி அண்ட் ரிஜிட்லி. ஓகே, அண்ட் இட் டிமோட்டிவேட்ஸ் த எம்ப்ளாயீஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே வந்து எல்லா ஒர்க்கர்ஸாலையுமே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இன்வால்வ்மெண்ட் காட்ட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க் அலாட் பண்ணிடுவோம். ஸோ இட் வில் பி டிமோட்டிவேட்ஸ். ஒருத்தருக்கு ஒரு ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ திஸ் டிமோட்டிவேட். இஃப் த பட்ஜெட்ஸ் ஆர் arbitrarily imposed top down, employees will not understand the reason for budgeted expenditures and will not be committed to them. பட்ஜெட் வந்து ஒழுங்காக இல்லாமல் கீழ் சரிவாயிருச்சு அப்படின்னா, அதாவது லோ லெவலில் போயிடுச்சு அப்படின்னா எம்ப்ளாயிஸ் என்ன பண்ண முடியாதுன்னா எதுக்காக நம்ம இதை பண்ணுறோங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிரியேட் ஆகாது. ஒருத்தருக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன்ஸ் இருக்காது, அவங்க அந்த ஒர்க்கில் வந்து கமிட் ஆக மாட்டாங்க. இட் கேன் காஸ் பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் அன்ஃபேர்னஸ், யூனிஃபார்மாக இருக்காது. இட் கேன் கிரியேட் காம்படிஷன்ஸ் ஃபார் ரிசோர்ஸஸ் அண்ட் பாலிட்டிக்ஸோட ஒரு காம்படிஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகலாம். A rigid budget structure reduces initiative and innovation at lower level, making it impossible to obtain money for new ideas. ஒரு இனோவேட்டிவான ஐடியா கிரியேட் பண்ணுறதுக்கான இதை வந்து திறமையை வந்து ரெடியூஸ் ஆகுதுன்றது மட்டும் இல்லாமல் அதை நியூ ஐடியாஸை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அதை மூலமாக எவ்வளோ நமக்கு வந்து அமௌண்ட் ரெவென்யூவாக அப்டைன் பண்ணலாம், மணியாக அதை உருவாக்குறதுக்கான இம்பாசிபிலிட்டி கூட நமக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்ரி control. Next we continue the next session about the budgets, cash budgets, sales budgets. Okay, thank you. If you have any doubt, please comment me. Thank you.